ஐட்டம் லாஸ் எப்படி போடுறதுன்னு டவுட் கேட்டிருக்கீங்க. அதை தான் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஐட்டம் லாஸ் அப்படின்னா என்ன? இப்போ லாஸ் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது டேமேஜ் ஸ்டாக். ஸோ டேமேஜ் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஞாபகம் வரும்? டெபிட் நோட், கிரெடிட் நோட், ரிஜெக்ஷன் இன்வர்ட், அவுட்வர்ட், இதுதான் ஞாபகம் வரும். இந்த டெபிட் நோட் அப்படின்னா என்னென்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ இதெல்லாம் எதுக்காக இந்த வவுச்சர் போடுறோன்றது ஃபஸ்ட்டு நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஒரு சப்ளையர்கிட்டேருந்து ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அந்த பர்ச்சேஸ் இன்வாய்ஸை நம்ம டேலியில் என்ட்ரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா தெரியுது நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஸ்டாக்கில் ஏதாச்சும் டேமேஜ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம டெபிட் நோட் வவுச்சர் போட்டு எந்த சப்ளையர்கிட்டேருந்து ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணமோ அவங்களுக்கே ரிட்டர்ன் பண்ணுறது டெபிட் நோட். ஸோ இதே ரிஜெக்ஷன் இன்வர்டு ஒரு வவுச்சர் போட்டு நம்ம டேமேஜ் ஸ்டாக்கை ரிட்டர்ன் பண்ணுவோம். இந்த ரிஜெக்ஷன் அவுட்வர்டு எதுக்காக போடுறாங்க அப்படின்னா பர்ச்சேஸ் இன்வாய்ஸை நம்ம டேலியில் என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாடியே டேமேஜ் ஸ்டாக் இருக்குதுன்னு தெரிய வந்துடுச்சு அப்படின்னா அந்த பட்சத்தில் ரிஜெக்ஷன் அவுட்வர்டு என்ட்ரி போட்டு அதே சப்ளையருக்கு அந்த டேமேஜ் ஸ்டாக்கை நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்வென்ட்ரி லாஸ், அதாவது லாஸ் ஆஃப் கூட்ஸ். இது எந்த டைமில் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம குடோனில் வச்சதுக்கு அப்புறமா ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சு அப்படின்னாலோ இல்லைனா அந்த ஸ்டாக்கை நம்ம கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது அவுடேட்டட் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில், அப்படியும் இல்லைனா ஃபயர், தெஃப்ட்டு, இந்த மாதிரி ரீசன்ஸ்னால நம்மளோட இன்வென்ட்ரி ஏதாச்சும் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த என்ட்ரியை எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்க ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ சாண்டல் கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியில் நான் ஸ்டாக் சம்மரிக்குள்ளே போகிறேன். ஓகே, இதில் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ற குரூப் ஒன்று இருக்குது, இன்னொன்று ஹோம் அப்ளையன்சஸ் அப்படின்ற இன்னொரு குரூப் இருக்குது. ஸோ நான் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ற குரூப்பை எடுத்துக்கிறேன். இதில் நம்ம என்ன ஸ்டாக் ஐட்டம் எடுக்கலாம் அப்படின்னா மவுஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா மவுஸ் பார்த்திங்கன்னா ரவுண்டாக நம்மக்கிட்ட 100 நம்பர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் நம்ம லாஸ் என்ட்ரி போட்டோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு வெரிஃபை பண்ணுறதுக்கு அமௌண்ட் ரவுண்டாக இருக்கிறதுனால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் நான் மவுஸ் அப்படின்ற ஸ்டாக் ஐட்டம் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ மவுஸ் பாருங்கள், நான் மவுஸ் என்டர் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் இன்வர்டு, இதெல்லாம் அவுட்வர்டு. க்ளோசிங் பேலன்ஸ் நம்மக்கிட்ட 100 நம்பர்ஸ் ஆஃப் மவுஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மவுஸில் ஒரு 5 நம்பர்ஸ் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்வென்ட்ரி லாஸ் ஆகிடுச்சு. இந்த 5 நம்பர்ஸ் லாஸ் ஆகிடுச்சு. இதை எப்படி என்ட்ரி பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நான் எஸ்கேப் கொடுக்குறேன். எஸ்கேப். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரொம்ப சிம்பிள், ஒரே ஒரு வவுச்சர் என்ட்ரி தான் நம்ம போட போகிறோம். என்ன வவுச்சர் என்ட்ரி போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னல் வவுச்சர் போட போகிறோம். ஜேர்னல் அப்படின்னாலே இது அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி தான் இல்லையா? ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக போடுவோம். ஸோ இந்த ஜேர்னல் என்ட்ரி தான் நம்ம போட போகிறோம். நான் வவுச்சருக்குள்ளே போகிறேன். கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனுக்குள்ளே வவுச்சர் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் ஜேர்னலுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா F7. ஸோ F7 கிளிக் பண்ணி நான் ஜேர்னல் வவுச்சர் போடுறேன். ஸோ இப்போ நான் எந்த டேட்டில் போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர். ஸோ நான் டேட் F2 ஷார்ட்கட் கொடுத்துக்கிறேன். 31st March. ஸோ எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் நான் டேட்டை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வவுச்சர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Alt J. ஸோ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் டைப் ஆஃப் டியூட்டி டேக்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் நான் GST அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே நேச்சர் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? நேச்சர் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் நேச்சர் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டுறாங்க. ஸோ இதில் நான் எதை செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ரிவர்சல் ஆஃப் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படின்ற ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம டேக்ஸ் பே பண்ணி தான் அந்த ஸ்டாக்கை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை அந்த இன்புட் டேக்ஸை நம்ம ரிவர்சல் பண்ணுறதுக்காக இப்போ நான் இந்த ஆப்ஷனை இங்கே செலக்ட் பண்ணுறேன். ஸோ நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ இங்கே அடிஷ்னல் டீட்டெயில்ஸில் அதர்ஸ் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணோன்னா இங்கே என்ன ஆகும்னா இங்கே இந்த ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். யூஸ்டு ஃபார் அப்படின்ற இடத்துல ரிவர்சல் ஆஃப் இன்புட் டேக்ஸ் கிரெடிட், அடுத்து அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் அப்படின்ற இடத்துல அதர்ஸ். நம்ம இதுதான் ஸ்டேட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ அந்த ஆப்ஷன் தான் இங்கே உங்களுக்கு காட்டுது. ஸோ இப்போ நம்ம ஜர்னல் என்ட்ரி போட போகிறோம். ஸோ இந்த ஜர்னல் என்ட்ரியில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லாஸ் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெஜர் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இங்கே லிஸ்ட் ஆஃப் லெஜர் அக்கௌண்ட்டில் லாஸ் ஆஃப் கூட்ஸ் இல்லை டேமேஜ் கூட்ஸ் நீங்கள் என்ன ஹெட்டில் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ இங்கே வந்து காட்டும், எனக்கு வந்து நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்க்ரீனில் Alt+C ஷார்ட்கட் கொடுத்து நான் லெட்ஜர் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா லாஸ் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு அண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ அண்டரில் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் செலக்ட் பண்ணுறேன். மீதி எந்த ஆப்ஷனும் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டாம், அப்படியே என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ லாஸ் ஆஃப் கூட்ஸ் வந்து நான் எடுத்தாச்சு. இப்போ வந்து என்ன லாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மவுஸ் வந்து லாஸ் ஆகுற மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 நம்பர்ஸ் வந்து லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். ஸோ 5 நம்பர்ஸ் ஆஃப் மவுஸ் அப்படின்னா 250 ஈச். ஸோ நான் வந்து அமௌண்ட் என்ன கொடுக்குறேன்னா 1250 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே வந்துட்டு பர்ச்சேஸ் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். எதுக்காக இங்கே பர்ச்சேஸ் செலக்ட் பண்ண போகிறோம்னா இப்போ ஆல்ரெடி நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்த ஸ்டாக்ல இருந்து தான் இது டேமேஜ் ஆகுது. ஸோ அதனால் இங்கே நான் அண்டரில் பர்ச்சேஸ் செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து நேம் ஆஃப் ஐட்டம் காட்டுது பார்த்தீங்களா, இன்வென்ட்ரி அலோகேஷன்ஸ். இதில் வந்து நேம் ஆஃப் ஐட்டம் காட்டுது. இங்கே வந்து நம்ம என்ன ஸ்டாக் வந்து டேமேஜ் ஆச்சு, என்ன ஸ்டாக் வந்து லாஸ் ஆச்சோ அந்த ஸ்டாக்கோட நேமை எடுக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து நான் மவுஸ் அப்படி தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ மவுஸ் அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். குவான்டிட்டி வந்து 5 நம்பர்ஸ் அண்ட் 250 ஈச். ஸோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1250 அப்படின்றது உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்து பாருங்கள், பர்டிகுலர் ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு நான் டெபிட்டில் வந்து லாஸ் ஆஃப் கூட்ஸ், அண்டரில் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே கரண்ட் பேலன்ஸ் வந்து 1250 அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. ஏன்னா 1250 நான் இங்கே டெபிட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே கிரெடிட்டில் வந்து பர்ச்சேஸ் அப்படின்ற லெட்ஜரை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ பர்ச்சேஸ் வந்து நம்ம ஆல்ரெடி இந்த மவுஸ் அப்படின்ற ஸ்டாக் வந்து நம்ம ஆல்ரெடி எப்பயோ பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம குடோனில். ஸோ இதிலேருந்து ஒரு 5 நம்பர்ஸ் ஆஃப் மவுஸ் வந்து ஏதோ ஒரு கேஸில் நமக்கு லாஸ் ஆகியிருக்கு. அது என்ன ரீசனாக வேணால் இருக்கலாம். ஸோ அவுடேட்டட் இந்த மாதிரி டேமேஜ் ஆகியிருக்கலாம், இல்லை ஃபயர் தெஃப்ட் இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசனில் லாஸ் ஆகியிருக்கு. ஸோ அதனால் லாஸ் ஆன நம்பர்ஸை மட்டும் நான் எடுத்திருக்கேன். மவுஸ் வந்து 5 நம்பர்ஸ் 250 ஈச். ஸோ 1250. ஸோ நான் இப்போ என்டர் கொடுக்க சேவ் பண்ணுறேன். இப்போ இந்த ஜேர்னல் வவுச்சரை நான் சேவ் பண்ணிட்டேன். இந்த ஜேர்னல் வவுச்சர் நமக்கு எங்கே டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இப்போ நான் ஸ்டாக் சம்மரி ஆல்ரெடி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்டாக் சம்மரி வந்து இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஸோ இதில் வந்து 2 குரூப்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் அப்படின்ற குரூப்பில் தான் மவுஸ் இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள், மவுஸ் வந்து 95 நம்பர்ஸ் தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம லாஸ் என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி 100 நம்பர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 95 நம்பர்ஸ் தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் அந்த மார்ச் மந்தில் என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள் 31st March 2021 இங்கே பர்டிகுலர்ஸில் எந்த நேமும் காட்டலை. ஆனால் ஜஸ்ட்டு வவுச்சர் டைப்பில் ஜேர்னல் அப்படின்றது காட்டுது. ஸோ இங்கே வந்து 5 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ இது எதுக்காக நம்ம போட்டிருக்கோம் அப்படின்றத நம்ம அந்த ஜேர்னல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜேர்னலை நீங்கள் செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும். ஸோ லாஸ் ஆஃப் குட்ஸ், ஸோ 1250க்கான இன்வென்ட்ரி வந்து நமக்கு லாஸ் ஆகியிருக்கு. ஸோ அந்த அமௌண்ட்டை மட்டும் எங்கே நம்ம என்ட்ரி பண்ணியிருக்கோம். எத்தனை நம்பர்ஸ் குவான்டிட்டி அப்படின்றதும் அமௌண்ட் அப்படின்றதும் நம்ம என்ட்ரி பண்ணியிருக்கோம். ஸோ பேலன்ஸ் இப்போ க்ளோசிங் ஸ்டாக் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்க ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 95 நம்பர்ஸ் ஆஃப் ஸ்டாக் தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன ஸ்டாக் வந்து டேமேஜ் ஆகிருச்சோ இல்லை ஏதாவது சம் ரீசனால் இன்வென்ட்ரி லாஸ் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான என்ட்ரியை இந்த மாதிரி ஒரு ஜேர்னல் என்ட்ரியில் ஸ்டார்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நம்ம அங்கே கொடுத்துட்டு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போட்டுக்கலாம். ஸோ இந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து எங்கே டிஸ்பிளே ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இங்கே வந்து பாருங்கள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் ஸ்டாக் எதுவும் கிடையாது, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து அந்த 1250 வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த 1250 வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் கூட்ஸ் 1250 அப்படின்னு சொல்லி இங்கே என்ட்ரி ஆகியிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஜேர்னல் என்ட்ரி போடுறதுலேருந்து இது 2 இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும்.